பாப்பாவை டியூஷனில் விடுறதுக்கு கீழே கார் பார்க்கிங் போயிட்டேன். பார்த்தா அங்கே அழகாக அந்த சிட்டுக்குருவி உட்காந்துட்டு இருந்துச்சு. மார்னிங் டைத்தில் பார்க்கும்போது ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஈவினிங்கில் பார்த்தா 2 பேர் இருந்துச்சு. அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, ஓ இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியோ. காலையில் தலைவர் வேலைக்கு போயிடுவார் போல இருக்கு, ஈவினிங் மட்டும் வந்து ஜாலியாக உட்காந்துட்டு இருக்காரு போல இருக்கு. நானும் பாப்பாவும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே போனோம். குருவிகளில் கூட பாருங்க எந்த அளவுக்கு பொறுப்பாக அந்த ஆண் குருவி இற தேட போயிடுது, பெண் குருவியை பத்திரமா ஒரு இடத்துல உட்கார வச்சுன்னு சொல்லிட்டு. ஆண் வந்து ஆண் தாங்க, உண்மையிலேயே சொல்வேன். இப்போ நிறைய பெண்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப அதிகம். நான்லாம் சில சமயம் யோசிப்பேன், உண்மையிலேயே இந்த ஜென்ஸ்லாம் அவ்வளோ பாவங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறதுலேருந்து அவங்க என்ன சொன்னாலும் அதையும் கேட்டுட்டு இங்கே சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வெளியில் போகணுன்னா வெளியில் கூட்டு போகணும், என்ன சொன்னாலும் சரி சொல்லணும். நம்மளுக்கும் வேலைங்கள்லாம் இருக்கு. அதனால யார் உண்மையிலேயே ரொம்ப பாவம்னா நான் ஜென்ஸ் தான் சொல்வேன். நம்மளுக்கு வந்து ஒன்லி உடல் உழைப்பு தாங்க அதிகம். பட் ஆனால் அவங்களுக்கு வந்து மன உளைச்சல் வந்து அதிகம் ஜென்ஸுக்கு. ஆனால் எதையுமே வெளில காமிச்சிக்காம அப்படியே கேஷுவலாக இருப்பாங்க, எதையும் கண்டுக்கிடாத மாதிரியே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து ஜென்ஸுக்கு தான் நான் மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவேன். என்னடா இவ பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஜென்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள் அப்பாவை நீங்கள் எவ்வளோ குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டாரு, உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஜென்ஸ் மேலே வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.